வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ மணி ப்ரோ வந்திருக்காங்க. என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பிரதீப் துரை வந்து 12R எப்படிப்பட்ட ஒரு ஃபோன், அதாவது எதுலேருந்து அப்கிரேட் ஆகும்போதுனா S20 FEலேருந்து அப்கிரேட் ஆகும்போது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அவரோட கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணியிருந்தாரு. இப்போ கலர் ஓஎஸால் அப்படியே கலர்களில் எப்படி ப்ரோ சொல்லலாம், அந்த ரெயின்போ கலரில் வந்து நீங்கள் அப்படியே மெய் மறந்து அப்படியே ஆமாம் மூழ்கிருக்காரு. இப்போ மணி ப்ரோ என்ன சொல்ல போகிறாங்கன்னா, எதுலேருந்து ப்ரோ அப்கிரேட் ஆகிருக்கீங்க? ப்ரோ நான் S9 Plus ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன், இடையில வந்து 11 Pro யூஸ் பண்ணேன், ஸோ நத்திங் ஃபோன் 1 யூஸ் பண்ணேன், ஸோ ஃபைனலாக வந்து 12R யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் யூஸ் பண்ண இந்த 3 ஃபோனை மட்டும் ரெஃபர் பண்ணி நான் கேட்குறேன் ப்ரோ. சரிங்க ப்ரோ. ஐஃபோன் வந்து 4G ஃபோனாகவே இருந்தாலும் ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஆமாம் ப்ரோ. 60 Hz இருந்தாலும் ஸ்மூத்தாக தான் ஃபீல் ஆகிருக்கும். ஆமாம் ப்ரோ. அதில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் இருந்திருக்கும். ஆமாம். இப்போ 12R கம்பேர் பண்ணும்போது அந்த ட்ரிபிள் கேமராவும் நல்ல கேமரா தான். ஆமாம் ப்ரோ. ஃப்ரண்ட் கேமராவும் கூட பார்த்தீங்கன்னா 12R பெட்டர் தான். ஆமாம் ப்ரோ. இப்போ டிஸ்பிளே ஆஸ்பெக்ட்ல வந்தோன்னு வைங்களேன், என்னதான் அதர பழைய ஃபோனாக இருந்தாலும் S9 Plus இவங்க யாருமே மேட்ச் பண்ணாத மாதிரியே ஃபீல் ஆகும். ஆமாம் ப்ரோ, எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோனை கையில் எடுக்கும்போது பெஸ்ட் டிஸ்பிளேன்றது S9 Plus தான் ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் யூஸ் பண்ணும்போது தான் வந்து எனக்கு 12R வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆக டைம் ஆச்சு. பட் ஆனால் ஸ்டில் நான் இன்னுமே வந்து S9 Plus தான் பெட்டர் டிஸ்பிளேவாக ஃபீல். நீங்கள் இல்லை ப்ரோ, ஃப்ரெண்ட் இப்போ ஒருத்தர் S24 Ultra வாங்கியிருக்காரு. சரிங்க ப்ரோ. இதுக்கு முன்னாடி அவர் S10 யூஸ் பண்ணிட்டு இருந்தார். S10 ரைட்டு. அவர் சொல்கிறாரு S10 அளவுக்கு S24 Ultra இல்லை. ஸோ இதான் ஃபேக்ட் ப்ரோ. ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்து நிஜமாவே அது ஒரு உண்மை ப்ரோ. அந்த டைம்ல இருந்த அந்த டெக்னாலஜிக்கு டைம்ல சாம்சங் ப்ரொடியூஸ் பண்ண டிஸ்பிளேஸ் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டிஸ்பிளே. அதை வந்து யாராலையுமே வந்து அடிச்சுக்க முடியல. Samsung Galaxy S9 Plus. ஸோ அதுக்கு அடுத்து என்னன்னா, இப்போ நத்திங் ஃபோன் 1 ப்ரோ. ரைட் ப்ரோ. நத்திங் ஃபோன் 1 அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல என்ன அட்வான்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தா, நத்திங் ஃபோன் 1 வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர். ஆமாம் ப்ரோ. பட் மீதி ஃபோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ். ஆமாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண S9 Plusம் ஒரு ஃப்ளாக்ஷிப் தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்திருக்கக்கூடிய ஐஃபோன் 11 Proவும் ஃப்ளாக்ஷிப் தான். அண்ட் அதுலேருந்து வந்து இப்போ இருக்கக்கூடிய 12Rம் உண்மையாகவே சொல்ல போனால் கேமரா செட்டப் தவிர இது எல்லாமே ஃப்ளாக்ஷிப். ஆமாம் ப்ரோ. ஸோ இப்போ இது வந்து என்னோட பேஸ் கருத்து, இதை பேஸ் பண்ணி. ஸோ இதுக்கப்புறம் இப்போ நீங்கள் தான் ப்ரோ சொல்ல போறீங்க, இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண ஃபோன்ஸ்க்கு மத்தியில் கம்பேர் பண்ணும்போது 12R வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லையும் எப்படி இருந்தது நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம் ப்ரோ. ப்ரோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும்னா 11 Pro யூஸ் பண்ணிட்டு 12R யூஸ் பண்ணும்போது வித்தியாசம் என்னன்னா சைஸ். ஸோ உங்களுக்கு 11 Pro வந்து காம்பேக்டாக இருக்கும், கால் பேசுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எனக்கு. ஓகே. பட் ஆனால் இது வந்து பெருசு, ஆஸ்பெக்ட் ரேஷியோ பெருசு. பட் ஆனால் மல்டிமீடியாவுக்கு இது நல்லா இருந்துச்சு. அந்த விஷயத்தில் டிஸ்பிளே, பேட்டரி மெயினாக 11 Pro கம்பேர் பண்ணும்போது பேட்டரி வந்து இது 2 days ஃபோன் ப்ரோ. எனக்கு சிம்பிளாகவே எனக்கு 2 days ஃபோன். சரி, எனக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 4 hours தான் எனக்கு ஸ்க்ரீன் டைம். ஸோ 8 hours வந்து சிம்பிளாக 2 days வந்துடும். ஸ்டாண்ட் பை டைம் நல்லா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 2 ப்ரொடக்டிவ் டேஸை நான் கிராஸ் பண்ணுறேன். ஆமாம் ப்ரோ. இப்போ ஆஃபீஸ் போகிறேன், திரும்ப அடுத்த நாளும் நான் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் என்னால் வந்து என்ன பண்ண முடியுதுன்னா அந்த ஒரு சார்ஜ்லேயே யூஸ் பண்ண முடியும். ஆமாம் முடியும். சிங்கிள் சார்ஜில் 2 days கிராஸ் பண்ண முடியும். அது ஒரு பெரிய சாதனை தான். அப்படியா? அதையும் வாங்கி ட்ரை பண்ணுறோம். இது நீங்கள் S9 Plusல வந்து நீங்கள் என்றைக்குமே சான்ஸே இல்லை. S9 Plus வந்து நான் 3 times per day சார்ஜ் பண்ணணும். பார்த்தீங்களா? அந்த டிஸ்பிளேக்கு அந்த சார்ஜ் அது எடுக்குது, அந்த பேட்டரி கன்சப்ஷன் இருக்குது. அது அல்ட்ரா அது அந்த அதான் Quad HD பேனல். Quad HD பேனல் நான் 720ல வச்சு எனக்கு ஒரு நாளைக்கு 3 times சார்ஜ் பண்ணணும். பட் ஆனால் எனக்கு அந்த டிஸ்பிளே குவாலிட்டி நான் லைக் பண்ணேன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஆசையாக இருந்துச்சு, யூஸ் பண்ணோம். இன்னுமே நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு டிஸ்பிளேல லைன் வந்ததுனால பிரச்சனை. அதுலேயும் லைன் வந்துச்சு. ஒன்றுமே இல்லை. அது ஆக்சுவலாக எனக்கு பிரச்சனை என்னன்னா, பசங்க வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிடுவானுங்க, நிறைய பிரச்சனைகள், தண்ணிக்குள்ளே போட்டு எடுக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு சாம்சங்கில் பிடிச்சது, நம்ம தண்ணியில் போட்டு எடுத்தாலுமே அந்த ஃபோன் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 4 years வந்துச்சு. தண்ணியிலலாம் போட்டதுக்கப்புறமும் கூட பார்த்தீங்கன்னா அதோட ஹார்ட்வேர் வந்து அவங்க சொன்ன மாதிரி IP ரேட்டிங் ஆஸ்பெக்டில் ஓரளவுக்கு தப்பிச்சிருச்சு. தண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம். ஏன் இன்னும் யூரினில் போட்டு எடுத்துருக்காங்க பசங்க. அந்த ஃபோன் அப்படி. இப்போ S24 Ultra யூசர் யாராவது இருந்தீங்கன்னா, S24 Ultra கூட விட்டுருங்க, S22 Ultra, S20 FE, S21 FE யூசர்ஸ் இருந்தாங்கன்னா 2 நிமிஷங்க தெரியாமல் அந்த ஏர் கூலர் பக்கமாக போயிட்டு வந்துட்டேன், இல்லை ஃபாரின் ஆப்ஜெக்ட் டிடெக்டட், மாய்ஸ்டர் டிடெக்டட்னு சொல்லிட்டு சார்ஜிங் போர்ட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கும், சார்ஜரவே விடாது. ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய இடத்துல கம்யூனிட்டியாக இருக்கட்டும், ரெடிட்லேயே இருக்கட்டும். அவர் வந்து அநியாயம் ப்ரோ. இப்போ கூட ரெடிட்ல பார்த்தோம், ஒருத்தர் போட்டிருந்தார் என்னன்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சர் வந்து டெஸ்ட் பண்ணும்போது டைப்-C டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுமா, ஹாட் ஏரை வந்து ப்ளோ பண்ணி பார்க்கணுமா, இன்னொன்று வந்து ப்ரீஸை வந்து ப்ளோ பண்ணி பார்க்கணும். இப்படி செக் பண்ணி பார்த்து தான் வந்து IP ரேட்டிங் வந்து நெக்ஸ்ட்லேருந்து பண்ணணுன்ற ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. பார்த்துக்கிட்டீங்களா? IP ரேட்டிங் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த டெஸ்ட்லாம் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது நியாயமான பேச்சு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இனிமே வந்து வேற வழி கிடையாது. மேனுஃபேக்சரர் வந்து இந்த ஒரு டெக்னிக்கை வந்து நம்மள மாதிரி எண்ட் யூசர் சொல்கிறத அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். ஹாட் ஏர், அதேமாதிரி வந்து கோல்டு ப்ரீஸ், இது ரெண்டுமே வந்து புஷ் பண்ணி பார்த்து தான் வந்து அதோட, ஏன்னா அப்போ தானே வந்து சிப்செட் வந்து டிடெக்ட் பண்ணுது என்ன ஃபங்க்ஷனாலிட்டி நடக்குது. இப்போ கூட நான் ஒரு வார்த்தை என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ மணி ப்ரோட கிளைம் பாருங்க, இது வந்து யார் சொல்கிறா, கன்சியூமர் சொல்கிறத வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாப்புல, இங்கே வந்து ஒரு சில ஃபேன் பாய்ஸ் வருவாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க,
ஒன்னே ஒன்றா கொண்டு போய் ஹாட் ஏரில் ப்ளோ பண்ண சொன்னான், ஒன்னே ஒன்றா கொண்டு போயிட்டு மாய்ஸ்சர் இருக்கிற ஏரியாவில் ஃபோனை யூஸ் பண்ண சொன்னான்னு வருவாங்க. ஸோ ஏன்னா அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து ட்ரெக்கிங் அந்த மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ண மாட்டாங்க, தெரியும் பண்ணாமல் இருப்பாங்க. பண்ணும்போது அன்னைக்கு மாட்டிப்பாங்க, மெல்லவும் முடியாம சொல்லவும் முடியும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவர் சொன்னாரு கரெக்ட் தான், அன்னைக்கு நம்ம வந்து நான் ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி ஃபீல். நமக்கு தெரியாது, டக்குன்னு பேண்ட் பாக்கெட்லேருந்து சைக்கிள்லேருந்து போகும்போது கீழே விழும். எனக்குலாம் விழுந்திருக்கு, எனக்கும் விழுந்திருக்கு. ஆமாம், சைக்கிள்லேருந்து டக்குன்னு கீழே விழும். சரி, நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியை கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு வந்து பேண்ட்டுக்குள்ளே ஃபோன் இருக்கும், நமக்கு தெரியாது, கிராஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும்போது ஃபோன் தாங்கணும்ல. இதனால தான் நான் ஹிப் பேக் மாதிரி ஒன்றுக்கு மாறிட்டேன் ப்ரோ. சரி, ட்ரௌசரில் வச்சா தானே பிரச்சனை, நான் வைக்கல. ஆமாம், இது ஏன்னா நான் சாம்சங் வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன், நான் பாட்டு தண்ணியில் போய். இப்போல்லாம் வேறு வழி கிடையாது, ஃபோனை கையில் வச்சுட்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா இது IP64 68 கிடையாது. வாட்டர்னா ஒரு பயம். ஆமாம், நம்ம ஊரில் எதுவும் கள்ளக்குறிச்சி பக்கம் போனாலே பயம். ஆமாம். சரி ப்ரோ, அப்புறம் எனக்கு இன்னொன்று கேட்க தோணுச்சு ப்ரோ. இப்போ பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண ஃபோன்ஸில் வந்து S9 Plus ஒரு பெஞ்ச் மார்க் தான், மறுபடியும் அது ஒரு பெஞ்ச் மார்க். 11 Pro வேற லெவல் பெஞ்ச் மார்க். ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஆமாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நம்ம பேசுவோம். அது பெயிண்ட் பீல் ஆஃப்லாம் இருக்கும், அது ஓகே. அந்த மாதிரியான ஒரு சில ஃபீல்ஸ் இருக்க தான் செய்யும். ப்ரோவில் எனக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம அந்த டைம் கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம சானிடைசர் யூஸ் பண்ணோம். சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு அதை டச் பண்ணவும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் கலர் மாறும், ப்ளூ கலரில் மாறும், ரெட் கலரில் மாறும். ஸோ அந்த ஷைனிங்னஸே இருக்காது, ஃபோன் கம்ப்ளீட்டாக கலர் மாறிடுச்சு. வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா கை திரும்ப 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 டச் பண்ணி அந்த சானிடைசர் வந்து டச் பண்ணி. இதுவும் ஒரு டெக்னாலஜி தானே ப்ரோ, கலர் சேஞ்சிங் டெக்னாலஜி. இது வந்து எப்படின்னா மேனுஃபேக்சரர் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுவோன்றது நம்ம இங்கேயே கற்றுக்கிட்டோம். அப்போ சானிடைசர் வந்து ஒரு இதில் முக்கிய வச்சுட்டு எல்லா போர்ட்டையும் சீல் பண்ணிட்டு அந்த சானிடைசரில் முக்கிய எடுத்தனா ஒரு கலர் வரும். ஆமாம், சானிடைசர் வந்து அந்த ஸ்டீல் கூட வந்து ரியாக்ட் பண்ணும்போது என்ன கலர் வருது பாருங்க. இந்த அளவுக்கு நம்மள யோசிக்க வச்சுட்டாங்க. பிரில்லியன்ட் ப்ரோ. இதெல்லாம் யார் யோசிக்க வச்சா? ஆமாம். Now say my name. சரி, இப்போ 12 பில்டு குவாலிட்டி உங்களுக்கு எப்படி ப்ரோ இருந்தது? பில்டு குவாலிட்டி ப்ரோ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பெருசாக சர்ப்ரைஸ் இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ண ஃபோன்ஸ் அந்த மாதிரி, அதனால நத்திங் ஃபோன்லேருந்து இதுக்கு வரும்போது நத்திங் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பிடிக்கல. என்னன்னா சின்ன சின்ன டிராப்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா டென்ட் விழுகிறத விட கவருக்குள்ள வச்சிருக்கும் போதே பெயிண்ட் பீல் ஆஃப் ஆகிற பிரச்சனை இருந்துச்சு. கருப்பு கலரில் வந்து எனக்கு பெயிண்ட் மேலே வால்யூம் பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் போயிடுச்சு. ஏன்னா அது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக்னு சொன்னாலுமே பிளாக் கிடையாது, ஒரு மாதிரி கன் மெட்டல் கிரே. ஆமாம், கிரே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இதுக்கே பார்த்தீங்கன்னா பீல் ஆஃப் ஆரம்பிச்சது. எனக்கு அதுலேயே சானிடைசர் வச்சு மொத்தமாக தேய்ச்சி சில்வர் ஆக்கி இருக்கலாம்ல. நல்ல வேலை அதுக்கப்புறம் கோவிட் இல்லை, சானிடைசர் யூஸ் பண்ணல, இல்லைன்னா அது வேற கலர் வந்துருக்கும். அடுத்து ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. ஏன்னா உங்ககிட்ட மட்டும் தான் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி கிரே பிளாக் கலர் ஃபோனில் சுற்றி சில்வர் கலர், நீங்கள் மட்டும் லிமிடெட் எடிஷன் வச்சிருப்பீங்க. இல்லை ப்ரோ, நான் நார்மல் தான் வாங்கினேன், அதுவே அந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் லிமிடெட் எடிஷன் அது நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம். ஓகே, மொத்தம் இப்போ பில்டு குவாலிட்டி ஓகே. பில்டு குவாலிட்டி வந்து ஓகே ப்ரோ. என்னன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நான் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணேன். இப்போது சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, கர்வ்டு டிஸ்பிளேக்கும் அந்த அலுமினியம் ஃப்ரேமுக்கும் இடையில வந்து கேப்ஸ் இருக்காது. பட் ஆனால் அந்த கேப் வந்து எனக்கு 11 Proவில் இருந்துச்சு. நான் வாங்கும்போது நோட் பண்ணேன், அந்த கேப் 11 Proவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் iPhone 13 ஃப்ரெண்டுக்கு வாங்கும்போதுமே அந்த கேப் அங்கங்கே இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு 12Rலேயும் அந்த கேப் இருந்துச்சு. அந்த கேப் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அந்த உள்ளுக்குள்ளே இருக்க கம்மை கூட பார்க்க முடிஞ்சுது. ஓகே. ஸோ அதாவது எல்லாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் யூஸ் நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். ஏன்னா நீங்கள் எப்படி ரெஃபர் பண்ணுவீங்கன்னா S9லேருந்து இதுக்கு வராங்க, S9 Plusலேருந்து அதோட ஃபினிஷிங்க்கும் இதுக்கும் பார்க்கும்போது என்னடா சைட்லலாம் தெரியுது அந்த மாதிரி. ஆமாம், ஏன்னா நான் இந்த ஃபோன் வாங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சாம்சங் ஸ்டோரில் போயிட்டு 23 Ultra 24 Ultra எல்லா சீரிஸுமே யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்த பில்டு குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது, எஸ்பெஷலி வந்து 24 ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி பார்த்துட்டு இதை பார்க்கும்போது என்னடா கேப் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கம்யூனிட்டிஸ்லாம் வந்து அதை எஸ்கலேட் பண்ணி கேட்கும்போது எல்லாருமே அதை சொன்னாங்க. இந்த ஃபோனில் ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க BOE டிஸ்பிளே அடாப்ட் பண்ணுறாங்களாம். அந்த அடாப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த காமன் சின்ன கேப்ஸ் இருக்கும், அதனால தான் இது IP64 சர்டிஃபைடு, இல்லைனா வந்து IP68 நாங்கள் அச்சீவ் பண்ணியிருப்போன்ற மாதிரியே சொன்னாங்க. ஸோ அந்த பிரச்சனை இருக்குது இந்த ஃபோனில், சின்ன சின்ன கேப்ஸ் இருக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக 1 வீக் தான் அது வாங்கி ப்ளூ கலர் வாங்கியிருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் சின்ன கேப் இருக்குது. ஸோ இந்த மாடலில் வந்து டிஸ்பிளேக்கும் ஃப்ரேமுக்கு இடையில் ஒரு சின்ன கேப் இருக்கிறது வந்து ஒரு டிராபேக் தான், காமன் டிராபேக் தான். பட் இது வந்து ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால் நம்ம ஊரில் ஓகே, நம்ம ஒரு ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கோம், இங்கே டெய்லி மழை பெய்யுமான்னு கேட்டால் அக்கேஷனலாக பெய்யலாம். மழையில் எடுத்துகிட்டு போனால் பிரச்சனை, ஸ்விம்மிங் பூலில் போய் அண்டர் வாட்டர் செல்ஃபி எடுக்கணும்னு நினச்சா பிரச்சனை. இதெல்லாம் நீங்கள் அவ்வளோ பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்க போகிறது இல்லை. மெயின்லி இப்போ நீங்கள் ரன்னராக இருக்கீங்க, பேக்கெட்டில் வச்சு ரன்னிங் போகிறீங்கன்னா அது பெரிய பிரச்சனை. ஏன்னா எனக்கு S9 வச்சிருக்கும் போது எல்லாம் யோசிக்கவே மாட்டேன், ரன்னிங் எவ்வளோ வேணாலும் போகலாம். பட் ஆனால் இப்போலாம் ரன்னிங் போகும்போது அது எடுத்து மாஸ்டர் ஆகும் ப்ரோ. ஆமாம், எடுத்து வச்சுட்டு நான் வாட்சில் தான் ஒர்க் அவுட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை ஃபேக்ட், இது வந்து ஒரு வேலிட் ஃபேக்ட். ஏன்னா சைக்கிளிங் ஓட்டும் போது கூட எனக்கு எப்படி இருக்குன்னா பேக்கெட்லேருந்து இப்படி ஃபோனை வெளில எடுக்கும்போது டிஸ்பிளே சைடு பேக் எல்லா இடமும் வந்து என்ன ஆகும்னா அது வந்து கேமரா பம்ப் இருக்கிற ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப்பாக இருக்கும் ப்ரோ.
ஏன்னா ஃப்ரேமுக்கும் பாடி அதாவது ஃப்ரேமுக்கு டிஸ்பிளே கடையில் கேப் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் உள்ள போகும் பிரச்சனை வரும். ஸோ எல்லாரும் வாங்கும்போது இது மஸ்ட் யோசிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஆக்டிவ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா, ஸோ ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்குன்னா இந்த ஃபோன் கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா நான் வாங்கினதுக்கப்புறம் யோசித்தேன். ஏன்னா நான் ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் எங்கள் வீட்டில் வச்சுட்டு தான் வாட்ச் மூலமாக தான் ஒர்க் அவுட். என்ன வாட்ச் ப்ரோ? S4 இது வாட்ச் 4 சாம்சங்கோட வாட்ச் 4. ஓகே வாட்ச் LTE கிடையாது, நார்மல் வெர்ஷனு வித் நான் ஏர்பாட்ஸ் ப்ரோ கூட கனெக்ட் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா கேப் இருக்குன்னு தெரிஞ்சு எடுத்துட்டு போயிட்டு நம்ம லூஸ் பண்ண முடியாது. இல்லை கரெக்ட் தான், நான் ரிஸ்க் எடுக்க முடியாதுங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு நம்ம வேற யாருக்கா கொடுப்போம், அவங்களும் ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரன்னிங்லாம் போகாமல் இருந்தால் சரி. ஆமாம், நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே தான் கொடுப்போம். அவங்க ரொம்ப ரகுட் யூஸராக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம யூஸ் பண்ணதை தாண்டி அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு வருஷத்தை சர்வை பண்ணி கொடுத்துடணும். முதல்ல உன்ன தலைவன் சொல்ல சொன்னீங்க, அப்புறம் பிள்ளைய சொல்ல சொல்வீங்க, அதுக்கப்புறம் அவன் பிள்ளைய சொல்ல சொல்வீங்க. சூப்பர், நல்ல பாயிண்ட். இதுதான் நான் நிறைய தடவை சொல்லுவேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோன் வச்சிருக்கீங்க, அந்த ஃபோனை யூஸ் பண்ணி முடிக்கிறீங்கன்னும் போது உடனே எக்ஸ்சேஞ்ச் போட்டுறாதீங்க. ஒரு 4 வருஷம் கழிச்சு எக்ஸ்சேஞ்ச் போடுங்க. எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ சூப்பராக இருக்கும். ரீசன் என்னன்னா, ப்ராடக்ட்டுக்கு ஓரளவுக்கு ஒரு பேஸ் வேல்யூ இருக்கும், ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் போனஸ்னு ஒன்று அப்ளை ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, அன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸுக்கு இந்த ஃபோனுக்கு அந்த மரியாதையே இருக்காது, ஆனால் அதை அதிகமாகவே எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ Xiaomi 14 இருக்குல்ல ப்ரோ, அதுக்கு Pixel 6a எக்ஸ்சேஞ்ச் போட்டால் எவ்வளோ திரும்ப வருது? 20,000 ரூபா. 20,000 ரூபாய்க்கு வந்து Pixel 6a இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த ரேட்டுக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க அதை, 20,000 ரூபாய்க்கு. ஆனால் எக்ஸ்சேஞ்ச் போடும்போது அந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணி யோசிச்சு பொறுமையாக நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டோம்னா வேல்யூ கிடைக்கும். அது வரைக்கும் ஃபேமிலிக்குள்ள ரொட்டேட் பண்ணுறது பிரில்லியண்டான ஒரு ஐடியா. இதேதான் வேலையா உங்களுக்கு? நான் வாழ்க்கை போற உங்க வீட்லயே தலைவன் சொல்லிட்டு இருந்தா. ஸோ இப்போ அதோட டிஸ்பிளே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஓகே, அந்த LTPO பேனல் வந்து அடாப்ட் ஆயிடுச்சு. டிஸ்பிளே எனக்கு அடாப்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா சாம்சங் அந்த கலர் அக்யூரசிலேருந்து நீங்கள் சாம்சங் நேச்சுரல் மோடில் வச்சாலே அது பாப்அப் நல்லா இருக்கும். இதில் நம்ம நேச்சுரல் மோடில் வச்சோம்னா ரொம்ப ஃபேடடாக இருந்துச்சு. பட் ஆனால் போக போக எனக்கு அடாப்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அந்த TUV சர்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால எனக்கு ஐ இஷ்யூஸ் பெருசாக இல்லை. சாம்சங்கில் எனக்கு அதிகமாக இருக்கும், பாடி ஹீட் ஆகும், கண்ணு ஹீட் ஆகும், இதெல்லாம் இருக்கும். ஐஃபோன் யூஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா 1 ஹவருக்கு மேலே ஃபோனை கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது, கிளாஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். பட் ஆனால் இந்த ஃபோனில் அந்த பிரச்சனை கிடையாது. அந்த ஐக்கு வந்து இந்த ஃபோனுக்கு வந்து தம்ஸ் அப் கொடுக்கலாம். சூப்பர். இது ஒரு பெரிய ஃபேக்டர் ப்ரோ. இது வந்து வேற லெவல் ஃபேக்டர். ஏன்னா எல்லாரும் வந்து ஃபோன் ரொம்ப நேரம் ஐக்கு வந்து தம்ஸ் அப் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாங்கர் டியூரேஷனில் இந்த ஃபோன் டிஸ்பிளேன்னு வரும்போது இது சொல்லி தான் ஆகணும். சன்லைட்டில் அதிகமாக யூஸ் பண்ணோம்னா ஃபோன் ஹீட் ஆகுது. அது இதுன்னு இல்லை ப்ரோ, நிறைய ஃபோன் ஹீட் ஆகுது ப்ரோ. சன்லைட் பக்கம் போனாவே ஹீட் ஆகுது. அதுவும் மொபைல் டேட்டா ஆன்ல இருந்ததுன்னு வைங்க, சொல்லவே வேணாம், கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் த ஃபோன் ஹீட் ஆகுது. இவன் தான் இல்லை, எல்லா ஃபோனுமே ஹீட் ஆகுது. சரி, ஸோ அப்போ இது ஒரு பாயிண்ட். இப்போ 8 Gen 2 இதில் இருக்கு ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம ஒரு பக்கம் போனாலும் ஃபோன் வாங்குறது ஃபோன் பேச அப்படிங்கிறது அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ல எப்படி ப்ரோ இருக்கு உங்களுக்கு? நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்லாம் வந்து குறை சொல்றது எதுவுமே இல்லை ப்ரோ. இந்த ஃபோன் ஆக்சுவலாக நான் வாங்கும்போது நிறைய விஷயம் நோட்டீஸ் பண்ணல. இந்த ஆண்டனா லைன் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆண்டனா லைன் இந்த ஃபோன் ப்ரோ. என்னன்னா அந்த ஆண்டனா லைன் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் வருது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஆண்டனா லைன் இது ஒரு நோட் பண்ணதே கிடையாது. கலர் எல்லாமே ஒரே பிளண்டுன்றனால தெரியல. ஆனால் ஆண்டனா பொறுத்த வரைக்கும் குறை சொல்றது எதுவுமே இல்லை. S9 ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கீழே வந்துட்டேன், மாடியில் தான் வீடு, கீழே வந்துட்டேன்னா வைஃபை கனெக்ட் ஆகாது. ஆனால் இதில் வந்து கனெக்ட் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் போனாலுமே வைஃபை எல்லாம் செய்யும், பூஸ்ட் பண்ணுது. வைஃபை வந்து இது நான் எதுலலாம் பார்த்தேன்னா நீங்கள் சொல்கிறது வந்து சம பாயிண்ட். ஏன்னா இப்போ S23 Ultraவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு 20 மீட்டர்ஸ் தள்ளி போகிறேன்னு வைங்க ப்ரோ. சரிங்க ப்ரோ, நல்ல ரேஞ்சு தான். 20 மீட்டர்ஸ் தள்ளி போனேன், 2.4 GHz கனெக்ட் ஆகுதுன்னு வைங்களேன். இது கம்ப்ளீட்டாக வீக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மொபைல் டேட்டா ஸ்விட்ச் ஆகிடும். அப்பயும் கூட இந்த MI அப்புறம் நம்ம OnePlus இந்த ஃபோன்ஸ்லாம் கனெக்டடாகவே இருக்கும் ப்ரோ. அப்போ கூட 2 பாயிண்ட்லாம் காட்டும், நான் அரண்டுருவேன். இது வந்து சிக்னலே இல்லை போடான்றோம், இது ஐஃபோன்லாம் சிக்னல் இல்லைன்னு கிளம்பிடும். ஆனால் நம்ம இந்த சைனாக்காரங்க மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆண்டனா நல்லா இருக்கு. நான் இதை வந்து நோட் பண்ணிருக்கேன். சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும், ஐஃபோன் டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஆனால் இவங்க டிஸ்கனெக்ட் ஆக மாட்டாங்க, எங்கேயாவது தான் புல் பண்ணுறாங்கன்னு தெரியல, இவங்களுக்கு மட்டும் அவ்வளோ பவர். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். இது இன்னைக்கு நேற்றுக்கலாம்ல ப்ரோ, நான் OnePlus 1 டைம்லேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இன்னொரு விஷயம் 5Gன்னு பேசும்போதும் பார்த்தீங்கன்னா கவரேஜ் வந்து குறைய சொல்ல முடியாது. நார்மலாக அவுட்டோர்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 800 MBPSலாம் ஈஸியாக அடிக்கும். சம்டைம்ஸ் 1 GBPS தட்டிடும். ஸோ நீங்கள் டவுன்லோடிங்கு அதேமாதிரி கால் குவாலிட்டிலாம் வந்து குறை சொல்ல முடியாது. நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம்ல, அந்த அன்லிமிட்டட் டேட்டாலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி ஆகட்டும், மொபைல் ஸ்பீட் புல் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி ஏர்பீஸுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த நார்மலைசேஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து ஆப்போசிட் பார்ட்னர் எந்த நெட்வொர்க்கில் இருக்கிறாருன்றது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஆனால் ஓகே. இப்போதான் ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் ஆனால் அது வந்து எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் சரி வீடியோ பார்க்குற நீங்களே சொல்லுங்கள், எவ்வளோ பேர் இப்போ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், நீங்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சு யோசிச்சு பாருங்க, 10ல் எத்தனை பேர் வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இதில் ஹாப்டிக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஹாப்டிக்ஸ் நல்லா இருக்கும் ப்ரோ. ஹாப்டிக்ஸ் வந்து நான் எப்படி சொல்கிறது,
எஸ்சி யூஸ் பண்ணுறேன், ஐஃபோன் எஸ்சி யூஸ் பண்ணுறேன். ஹாப்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபோன் காம்பேக்டாக இருக்கும், அந்த ஹாப்டிக்ஸ் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் சொல்கிறது எஸ்சியில் வந்து இப்போ கிட்டத்தட்ட 3 ஜென்ரேஷன் ஆகி போச்சு. இது எஸ்சி 2020. ஆமாம். ஏன்னா எஸ்சி ஃபர்ஸ்ட் ஜென் வந்து ஹாப்டிக்ஸ் இருக்குது, ரொம்ப பேசிக்காக இருக்கும். இந்த 5S 5 மாதிரி ஃபீல் ஆகும். ஹாப்டிக்ஸ் வந்து எங்கேருந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தா 6Xலேயே நல்லாயிருக்கும், 7லேருந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த ஹோம் பட்டனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டச் தான். ஸோ அங்கேருந்தே ஹாப்டிக்ஸ் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னை வரைக்கும் ஹாப்டிக்ஸ்ல ஆப்பிள் அடிச்சுட்டு அவன் தான் டாக்டிக் இன்ஜின் வச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அது நிறைய பேர் வந்து அது வந்து ஏன் ஐஃபோனில் மட்டும் அந்த மாதிரி இருக்குன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹாப்டிக் மோட்டார். ஆமாம். ஸோ நம்ம 12க்கும் 12R சின்ன வித்தியாசம் என்னன்னா 12 வந்து கொஞ்சம் ஹாப்டிக் மோட்டார் பெருசு. ஆமாம். 12R கம்பேர் பண்ணும்போது ஸோ இது எப்போ பார்த்தோம்னா ஒரு டிஸ்அசம்பிளி வீடியோவில் பார்த்தேன், அப்போ தான் தெரிஞ்சுது 12R விட 12ஓட ஹாப்டிக்ஸ் நல்லா இருக்குன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அது வரைக்கும் தெரியாது எனக்கு. இவங்க கிளைம் பண்ணியிருந்தாங்க ப்ரோ. OnePlus வந்து எப்படி கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் டிவைசஸ்லேயே பெஸ்ட் ஹாப்டிக்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபோன் நம்பர் 1 ரேங்க் அப்படின்னு சொல்லி OnePlus 12 OnePlus 12R. சரி, இந்த ஃபோனை போட்டு அவங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வச்சிருக்கோன்ற கான்ஃபிடன்ஸ் நிஜமாவே உண்மைதான். இங்கே அங்கே தான் இருக்குது 12. நம்ம அது பார்ப்போம். ஸோ அது நல்ல ஃபீல் ஆச்சு. 12R நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் ஐஃபோனை கம்பேர் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு இது இல்லை. பட் ஆனால் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து இது பெஸ்ட். ஸோ எனக்கு இமீடியட்டாக ஃபீல் ஆச்சு, என்னடா அது இந்த அளவுக்கு வந்து ஆப்டிமைசேஷன், அதாவது ஹெவியாக டீப்பாக ஃபீல் ஆகுது. அது நான் எப்போதும் பார்த்தீங்கன்னா ஹாப்டிக்ஸ் வந்து லைட் மோடில் தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிடிக்கும். இவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க, பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. சொல்லிட்டு எப்படியே தள்ளலாம், நீங்கள் எவ்வளோ வேணுமோ தள்ளிக்கிட்டே போகலாம். நார்மலாக சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டெப் ஒரு 5 ஸ்டெப்ஸ் 6 ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் 3 தான் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், இருக்கலே லைட்டு மீடியம் ஸ்ட்ராங் 3 தான் இருக்கும். பட் ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் ஸ்டெப்பாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து எனக்கு இந்த ஃபோனில் பிடிச்சது. மெயினாக லைட்டில் வச்சு யூஸ் பண்ணும்போது டைப் பண்ணும்போது வந்து டாப்பு. ஸோ இன்னொன்று பாருங்க, அலர்ட் ஸ்லைடர். பார்த்தீங்களா, இப்போ சைலண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, கால் தெரியாமல் வந்துருச்சு. பட் ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல். எப்போதும் மீட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மெயினாக வந்து MIUIயில் ஒரு விஷயம் பிடிக்கும் ப்ரோ. என்னன்னா இது பாருங்களேன், எவ்வளோ பேர் இதை பற்றி சொன்னாங்கன்னு தெரியல. இப்போ இது வந்து நான் சைலண்டில் தான் வச்சிருக்கேன் ப்ரோ. நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி கூட என்ன பண்ணேன்னா, இப்போ வெளிலலாம் போயிட்டு வரோம், நமக்கு டயர்டாக இருக்குன்னு வைங்களேன், என்ன பண்ணலாம்னா அப்படி டேப் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு, இது DND ப்ரோ. இங்கே இருங்க, இது வந்து டைமர். 2 மணி நேரம் கழிச்சு அது லோடுக்கு போயிடும். இப்போ DNDனாலும் இப்போ வச்சுன்னா 2 மணி நேரம் 8 மணி நேரம். ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா புதுசாக இருக்குது, இது ரொம்ப நல்லாவே வந்துட்டு இருக்குது ப்ரோ. ஆனால் எவ்வளோ பேர் இது பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுதுன்னா, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு எனக்கு சைலன்ஸ் வேணும், இந்த 2 மணி நேரம் நான் தூங்க போகிறேன் அப்படின்னா 2 மணி நேரம் ஒரு நேப் மாதிரி நீங்கள் போய் தூங்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னும் போது நீங்கள் இப்படி போட்டு போய் தூங்கிட்டீங்கன்னா 2 மணி நேரம் கழிச்சு அதுவே நார்மல் ஆகிடும். அப்போ என்கேஸ் யாராவது கால் பண்ணாங்கன்னா நீங்கள் நல்ல ஃபீச்சர் ப்ரோ. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் ஆனால் இது MIயில் நீங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க, இனிமேல் நம்ம MIயும் ட்ரை பண்ணி பார்க்கணும். MIயில் வந்து ஆக்சுவலாக நிறைய டிஃப்ரெண்டான விஷயங்கள் பார்க்கலாம் ப்ரோ. இப்போ இதுலேயும் நீங்கள் ஆக்சிஜன் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்புக்குமே நம்ம வால்யூம் தனியாக கஸ்டமைஸ் பண்ணலாம். ஆமாம் ப்ரோ, ஒரு ஆப்புக்குமே வால்யூம் அது சைனாக்காரங்க எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இதில் சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுண்ட் அசிஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். அதுதான் நம்ம வந்து அந்த குட் லாக் இன்ஸ்டால் பண்ணிட்டு சவுண்ட் அசிஸ்ட் பண்ணி இதெல்லாம் தேவையில்லை. இதுல நேட்டிவாவே இருக்கும், எல்லாமே நேட்டிவா இருக்கும் ப்ரோ. நத்திங் ஃபோன் 3க்காக வெயிட் பண்ணேன். கொஞ்சம் லென்த்தியான வீடியோ இருக்கலாம். பட் இதுல வந்து நம்ம நிறைய இன்ஸ்டாகிராம் ஆப்ல போட்டோஸே அப்லோட் பண்ணாலும் ஒரு HDR ஃபீலோட பண்ண முடியாது. S24ல மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் நீங்க வந்து ஐபோன்ல பார்க்க மாட்டீங்க. ஆமா, இதெல்லாம் ஐபோன்ல நான் பார்த்த கிடையாது.